இரவு நேரம், சிட்டி லைட்ஸ் இல்லாத, பொல்யூஷன் இல்லாத ஒரு இடத்துல உட்கார்ந்து வானத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. வானம் முழுக்க நட்சத்திரங்கள். அந்த வானத்துல இருக்கு 2 லட்சம் கோடி கேலக்சிஸ். ஒவ்வொரு கேலக்சிலையும் ஆயிரக்கணக்கான கோடி நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்களை சுத்தி கோடிக்கணக்கான கிரகங்கள். இப்ப ஒரே ஒரு கேள்வி, ஏலியன்ஸ்லாம் எங்க போனாங்க? யூனிவர்ஸ் உருவாகி 1380 கோடி வருடங்கள் ஆச்சு. மனித நாகரிகம் இதுல ஒரு நொடி கூட இல்ல. லைஃபுக்கு தேவையான எல்லாமே இருக்கு, ஆனா ஒரே அமைதி. அப்போ உண்மையிலேயே உயிர்கள் இருந்தா இந்த கேலக்சி நேரம் நிரம்பி வழிஞ்சிருக்கணுமே. இது வெறும் கேள்வி இல்ல, இது சயின்ஸ்ல இருக்க ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரி. இதுதான் ஃபெர்மி பாரடாக்ஸ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பேஸ் டைம். இது ஒரு நீண்ட விண்வெளி பயணம், விடைகளை தேடி. 1950ஆம் வருஷம் நியூ மெக்சிகோல இருக்க லாஸ் அலமோஸ் நேஷனல் லெபார்டரியில அட்டாமிக் பாம் பிறந்த இடம். இங்க ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் லஞ்ச் சாப்பிட்டு இருந்தாங்க. அவங்கள ஒருத்தர் என்ரிகோ ஃபெர்மி, நோபல் பிரைஸ் வின் பண்ணவர். 20ஆம் நூற்றாண்டோட மிகப்பெரிய பிசிசிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் UFO பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போதைக்கு இருந்த அன்ஐடென்டிஃபைடு ஆப்ஜெக்ட்ஸ், இதெல்லாம் ஏலியன்ஸா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. ஆனா திடீர்னு ஃபெர்மி சாப்பிடும்போது கேட்டாரு, பட் வேர் இஸ் எவ்ரிபடி? 4 வார்த்தை மட்டும்தான். ஆனா அந்த 4 வார்த்தை இன்னும் சயின்டிஸ்ட தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. ஃபெர்மியோட லாஜிக் ரொம்ப சிம்பிள். பூமியில லைஃப் எவால்வ் ஆச்சுன்னா யூனிவர்ஸ்ல வேற பல இடத்துலயும் ஆயிருக்கணும். ஒரு சிவிலைசேஷன் நம்மளை விட கொஞ்சம் முன்னாடியே, சொல்லணும்னா சில லட்சம் வருஷம் முன்னாடியே ஸ்பேஸ் டிராவல் பண்ண கத்துக்கிட்டா அவங்க இந்த மில்கி வேவையே காலனைஸ் பண்ணிருக்கணும். ஆனா நம்ம பாக்குறது என்ன? அப்படி யாரும் இங்க இல்ல. இதுதான் பாரடாக்ஸ். இப்ப இந்த கேள்வியோட வெயிட்ட புரிஞ்சுக்கிறதுக்கு சில நம்பர்ஸை பார்க்கலாம். சயின்டிஸ்ட் எல்லாம் சும்மா இதை யோசிக்கல. இத கணக்கு போட்டு ஒரு கேஸ் ஃபைல் வச்சிருக்காங்க. அதுதான் ட்ரேக் ஈக்குவேஷன். இது வெறும் ஃபார்முலா கிடையாது, இது ஒரு விசாரணை அறிக்கை மாதிரி. இதுல இருக்க ஒவ்வொரு குறியீடும் ஒரு பதில தேடுது. நம்ம கேலக்சில வருஷத்துக்கு எத்தனை நட்சத்திரங்கள் உருவாகுது, அதுல எத்தனை நட்சத்திரங்களுக்கு கிரகம் இருக்கு, அந்த கிரகங்கள்ல உயிர் வாழ தகுதியான கிரகங்கள் எத்தனை இருக்கு, அதுல எத்தனை கிரகங்கள்ல உண்மையிலேயே உயிர் உருவாகுது, அந்த உயிர்ல எத்தனை புத்திசாலித்தனமா மாறுது, அவங்க கம்யூனிகேட் பண்ணும் அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டாங்களா, கடைசியா அந்த நாகரிகம் எவ்வளவு காலம் நிலைச்சிருக்கு. இந்த நம்பர்களை வச்சு நம்ம தோராயமா கணக்கு போட்டா நம்ம கேலக்சில மட்டும் குறைஞ்சது ஆயிரக்கணக்கான நாகரிகங்கள் இருக்கணும்னு ஆன்சர் வருது. ஆனா ஏன் நம்மளால இன்னும் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல? அவங்களாலையும் நம்மள கண்டுபிடிக்க முடியல. நம்ம கிட்ட இருக்கிற எல்லா தரவுகளும் ஏலியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா நம்ம சுத்தி இருக்கிற வானம் யாருமே இல்லைன்னு அமைதியா இருக்கு. அப்படி இருந்தும் இவ்ளோ தேடியும் ஒண்ணுமே கிடைக்கலையே. அது ஏன்? இந்த கேப் தான் இந்த மர்மத்தோட மையம். சயின்டிஸ்ட் இதுக்கு ஒரு 5 காரணங்களை சொல்றாங்க. முதலாவது, தி கிரேட் ஃபில்டர். ஒரு உயிர் நாகரிகமா மாறுறதுக்கு நடுவுல ஒரு பெரிய தடுப்பு இருக்கு. அதை கடக்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல. நம்ம அந்த தடுப்பை தாண்டி வந்துட்டோம், ஆனா அதை தாண்ட முடியாம மத்த எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்களா? ஒருவேளை ஒவ்வொரு நாகரிகமும் ஒரு இடத்துல அழிஞ்சு போயிடுதா? அதுதான் இந்த கிரேட் ஃபில்டர். நியூக்ளியர் வார், கிளைமேட் சேஞ்ச், AI, இப்படி ஏதோ ஒரு தடைய எல்லாரும் ஒரு கட்டத்துல கடக்க முடியாம அழிஞ்சு போயிடுறாங்களோ? நம்ம அந்த தடைய கடந்து வந்துட்டோமா, இல்ல அந்த தடை இன்னும் நமக்கு முன்னாடி காத்துட்டு இருக்கா? ரெண்டாவது, ஜூ ஹைபோதசிஸ். அந்த மாதிரி நம்மளை விட ரொம்ப அட்வான்ஸ்டான ஏலியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க நம்மள பார்க்கவும் செய்யறாங்க, ஆனா நம்ம கிட்ட அவங்க எதுவும் தலையிடல. நம்ம ஒரு ஜூல இருக்க மிருகங்கள் மாதிரி பிரிமிட்டிவான பழைய கால ஸ்பீஷீஸ டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு அவங்க ஒதுங்கி போயிருக்கலாம். அவங்க நம்மளை விட ரொம்ப அட்வான்ஸ்டா, நம்ம கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நிலையில இருக்கலாம். மூணாவது, தி டார்க் ஃபாரஸ்ட். ஒரு அடர்த்தியான காட்டுல வேட்டைக்காரங்க எல்லாம் மறைஞ்சிருக்கா மாதிரி. யூனிவர்ஸ்ல இருக்க எல்லா நாகரிகமும் பயந்துட்டு அமைதியா இருக்கு. யார் தன்னோட இருப்பிடத்தை வெளிப்படுத்துறாங்களோ அவங்க காலி. அதனாலதான் யாரும் சிக்னல் அனுப்பாம இருக்காங்க. வேற ஏதாவது ஒரு சிவிலைசேஷன் நம்மளை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்து நம்ம அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிக்னலே அனுப்பாம இருக்கிறது. நாலாவது, அவங்க ஏற்கனவே இங்கதான் இருக்காங்க. நம்மள சுத்தி நமக்கே தெரியாம ஏதாவது ஒரு ஏலியன் டெக்னாலஜி இருக்கலாம். ஓமுவாமுவா, பாரிசோ, 3i அட்லஸ், இந்த மாதிரி இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பூமியை விசிட் பண்ணும்போது இதெல்லாம் ஏலியன் டெக்னாலஜியா இருக்கலாம். இல்ல இந்த மாதிரியான விசிட்ஸ் நமக்கே தெரியாம நிறைய நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றதா இந்த 4வது வகை. 5வது, நம்ம தேடுறது தப்பு. நம்ம ரேடியோ சிக்னல்ஸ்ல தேடுறோம், ஆனா அவங்க நம்மள விட எவ்வளவோ முன்னேறி வேற ஏதோ ஒரு வழியில கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கலாம். நமக்கே புரியாத மொழியில
அவங்க பேசிட்டு இருக்கலாம். நம்ம ரேடியோ சிக்னல்ஸ் தேடுறோம், ஆக்சிஜனை தேடுறோம், தண்ணீரை தேடுறோம். எல்லாமே நம்மளை பத்தி நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும்தான் தேடிட்டு இருக்கோம். 100 கோடி வருஷம் பழைய சிவிலைசேஷன் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் மூலமா பேசலாம், கிராவிட்டிய மாடுலேட் பண்ணலாம். நம்ம காதுகளை வச்சு கேக்குறோம், அந்த மொழியிலேயே அவங்க பேசலன்னா. இன்னொரு மைண்ட் ப்ளோயிங்கான விஷயம், டீப் டைம். நம்ம ரொம்ப லேட்டா வந்துட்டோமோ இங்க. யூனிவர்ஸ் உருவாகி 1380 கோடி வருடங்கள் ஆச்சு. அதுல நம்ம சூரியன் கூட ஒரு 3வது தலைமுறையில வந்த நட்சத்திரம் தான். பூமி உருவாகி 500 கோடி வருடங்கள் ஆச்சு. அதுக்கு முன்னாடியே கோடிக்கணக்கான ஸ்டார்ஸ் இருந்துச்சு. நம்ம வரதுக்கு முன்னாடியே பல ஸ்டார்ஸ் தோன்றி வளர்ந்து அழிஞ்சு போயிருக்கலாம். சோ மற்ற கிரகங்கள்ல லைஃப் நம்மளை விட பல கோடி வருஷம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிருக்கலாம். நம்ம இப்போ ஒரு எம்டியான தியேட்டர்ல உட்கார்ந்துட்டு ஏன் யாருமே இல்லைன்னு கேட்டுட்டு இருக்கோம். அவங்களாம் எப்பவோ கிளம்பிட்டாங்க. சில சயின்டிஸ்ட் வேற கோணத்திலையும் யோசிக்கிறாங்க. ரேர் எர்த் ஹைபோதசிஸ். நம்ம அவ்வளோ ஸ்பெஷலா? நம்ம இங்க இருக்கிறதே ஒரு அதிசயம். நமக்கு நிலா இருக்கு, வியாழன் கிரகம் நம்மளை பாதுகாக்குது, நம்ம பூமிக்குள்ள பிளேட் டெக்டானிக்ஸ் நடக்குது. இதெல்லாம் ஒரே இடத்துல அமையிறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். ஒருவேளை உயிர் உருவாகிறதே அவ்வளோ ஈஸி இல்லையோ? பூமியில உயிர் சீக்கிரமாவே வந்துடுச்சு, ஆனா அது புத்திசாலித்தனமா மாற 400 கோடி வருஷம் ஆச்சு. ஒருவேளை பாக்டீரியா எல்லா இடத்துலயும் இருக்கலாம், ஆனா நம்ம தேடுற அந்த நாகரிகம் கிடைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமோ? நம்ம தான் பிரபஞ்சத்தோட ஒரே புத்திசாலி உயிரினமோ? இந்த தாட் கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்கா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, ஏலியன்ஸ் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலையே. இது கொஞ்சம் பயமா இருந்தாலும் இதுவும் ஒரு உண்மையான சாத்தியம்தான். ஒருவேளை நம்ம ஏலியன்ஸை கண்டுபிடிச்சா நம்ம எப்படி பேசலாம் அவங்க கூட? அவங்க வேற கிரகத்துல வளர்ந்தவங்க, நம்ம மொழியில எந்த மொழியுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், கணிதமும் இயற்பியலும், இது ரெண்டு மட்டும் யூனிவர்ஸ்ல எந்த ஒரு சிவிலைசேஷனா இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தாதான் அவங்க ஒரு இன்டெலிஜென்டான சிவிலைசேஷனா இருக்க முடியும். இல்லனா அவங்க ஸ்பேஸ் டிராவலே பண்ணிருக்க முடியாது. அதனால நமக்கு தெரிஞ்ச இந்த மேத்ஸையும் பிசிக்ஸையும் வச்சுதான் அவங்க கூட நம்ம பேசி ஆகணும். சயின்ஸே இந்த பிரபஞ்சத்தோட யூனிவர்சல் லாங்குவேஜ். ஒளியோட வேகம், கிராவிட்டி, பீரியாடிக் டேபிள்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ், இதெல்லாம் இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒண்ணுதான். அவங்க கிட்ட பேச ஹலோன்னு சொல்ல தேவையில்லை. இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை விதிகளை வச்சே நம்ம அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த பாரடாக்ஸ் ஏலியன்ஸை பத்தினது மட்டும் கிடையாது, நம்மள பத்தினது. நம்ம எதிர்காலம் என்ன, நம்ம எவ்வளவு காலம் நிலைச்சிருப்போம். ஹாஃப் செஞ்சுரி முன்னாடி தான் நம்ம நிலவுக்கு போகணும். இன்னைக்கு நம்ம ராக்கெட்டுகள் சூரிய குடும்பத்தையே தாண்டி போயிட்டு இருக்கு. டெக்னாலஜி எவ்வளவு வேகமா வளருது பாருங்க. நம்ம தொடர்ந்து தேடிக்கிட்டே இருப்போம். ஒருவேளை எதிர்காலத்துல நமக்கு பதில் கிடைக்கலாம். இல்லனா இந்த அமைதியை நம்ம அப்படியே பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா ஒருவேளை இந்த கேள்விய வேற எங்கேயோ யாராவது கேட்டுட்டு இருக்கலாம். எல்லாரும் எங்க போனாங்க? மில்கிவே கேலக்சியோட வரலாற்றை ஒரு வருஷமா சுருக்குனா மனுஷ நாகரிகம் அந்த வருஷத்தோட கடைசி நொடியில தான் வந்தது. நம்ம அனுப்புற ரேடியோ சிக்னல்ஸ்லாம் வெறும் 100 லைட் இயர்ஸ் தான் போயிருக்கு. இந்த கேலக்சி 1,00,000 லைட் இயர்ஸ் பெருசு. இந்த ஃபெர்மி பாரடாக்ஸ்க்கு 2 ஆன்சர்ஸ் தான் இருக்க முடியும். ஒன்னு, பல நாகரிகங்கள், பல இன்டெலிஜென்டான லைஃப் ஃபார்ம்ஸ் நம்ம கேலக்சில நிறைஞ்சிருக்கலாம். 2வது, யாருமே இல்லாம நம்ம மட்டும் ஒரு அதிசயமான கிரகமா தனியா இருக்கலாம். இந்த 2த்துல எது விடையா இருந்தாலும் ரொம்ப ஆச்சரியமானது தான் அது. அதுல எது உண்மைன்னு நம்ம உயிரோட இருக்கிறதுக்குள்ள தெரிஞ்சுப்போமான்னு பார்க்கலாம். அது வரைக்கும் அந்த பழைய கேள்வி அப்படியே தான் இருக்கு. எல்லாரும் எங்க போனாங்க? ஏலியன்ஸ்லாம் எங்க போனாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. ஸ்பேஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. So stay curious and keep exploring with me. This is Saranya and இது நம்ம ஸ்பேஸ் டைம்.